Hello friends, welcome to my channel. This video is sponsored by BuyMode e-shopping app, now available on Play Store and Google Play. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஹோம் அப்ளையன்சஸ் அண்டு க்ரோசரிஸ் எல்லாத்தையுமே இதிலே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம நியூவாக ஒரு ஸ்வீட் தான் ட்ரை பண்ண போகிறோம். இதோட நேம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி செய்யணுன்றதை சொல்கிறேன். அதுக்கு முதல்ல பேன் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கீ, 1/2 கப் ரவா இதை ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 3/4 கப் பால், அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது நல்லா ஆற விடணும். இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு 1 கப் சுகர், 1 கப் வாட்டர் 1:1 ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அது வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூளை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க டவ் நல்லா ஆறிடுச்சு. இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுட்ரு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன் நான். இதை நல்லா பிசைஞ்சு மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதில் சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப் எடுத்துக்கோங்க. நான் இதை நல்லா ரவுண்டாக்கி அதை ஃப்ளாட்டாக தட்டி இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நான் எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்து இந்த பால்ஸை நான் டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். பாருங்கள், நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இதை சுகர் சிரப்பில் ஆட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் பிஸ்தாச்சி போட்டு கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ண போகிறேன்.